ஓய்வு நாளிலும் கூட நாம் தேவனை ஆராதிக்கும்படியான தேவன் கொடுத்த கிருபை நாம் அதிகமாக எண்ணி அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எவ்வளோ ஜனங்கள் தேவனை அறியாதபடி இருக்கும்போது நாமோ ஆண்டவரை அறிந்து அவரை புரிந்து ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் நாம் விசேஷமான பாக்கியமான ஆசீர்வாதமான ஜனங்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதிலே பிரியமுள்ளவராக இருக்கிறார். அதனால் நாம் அவரை உண்மையோடு ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்ய நாம் ஜெபத்தோடு கூட ஆராதனைக்குள் கடந்து போகும்படியாக நம் கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான உயிர்த்தெழுந்த உன்னதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆலயத்தில் ஆராதிக்க விட்டாலும் ஒவ்வொரு வீடுகளிலிருந்து ஆராதிக்கின்ற தேவ ஜனங்களை நீர் காண்கிறபடியினால், நீர் அவர்கள் நாமத்தில் கூடியிருக்கின்ற இடத்திலே இறங்கி வருகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொண்டு ஆவியானவர் தாமே வெளிப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய கரங்களிலே ஆராதனை முற்றிலுமாய் கொடுக்கிறேன். தேவன் பொறுப்படுத்திக் கொள்கிறாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தேவனை பாடி ஆராய்த்து நாம் தேவனுடைய செய்திக்குள்ள கடந்து போவோம். தேவனை துதிப்பதை தேவன் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். துதிகளிலே வாசம் செய்கிறபடினாலே நாம் துதித்தலோடு கூட தேவ சமதி போகும்படியாக காலையில் துதிக்கிற நாம் இந்த துதியை விட்டுவிடாதபடிக்கு எப்போதும் நமக்குள் நம் இருதயத்துக்குள் துதிக்கின்ற மக்களாக இருக்க தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன், நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன், நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன், ஒன்றும் போது துதிப்பேன், உறங்கும் போது துதிப்பேன், ஒன்றும் போது துதிப்பேன், உறங்கும் போது துதிப்பேன், அமரும் போது துதிப்பேன், நடக்கும் போது துதிப்பேன், அமரும் போது துதிப்பேன், நடக்கும் போது துதிப்பேன், நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன், நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன், வாழ்க்கும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன், வாழ்க்கும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், நெருக்கும் போது துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், நெருக்கும் போது துதிப்பேன், நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன், நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன், உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே உயர்ந்தவரே, பரிகாரியே பலியானிரே, பரிகாரியே பலியானிரே, நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன், நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன், சகாயரே தயவரே, சகாயரே
துதிக்கிற மக்களாய் நாம் இருக்கின்ற போது துதியில் தேவன் இறங்கி வருகிறவரும் பிரியப்படுகிறவரும் தடைகளை உடைக்கிற தேவனாயும் ஆவியாயும் மத்திலே கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். துதிக்கின்றவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். துதியினாலே தேவனை ஸ்தோத்திரிப்பதினாலே கிருபை பெருகும் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது சொல்வது போல கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கின்ற சொன்னமாய் தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் தங்கும்படியாக துதிக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் தங்குகின்ற போது நம்முடைய எல்லா தடைகளையும் உடைக்கின்றவராய் இருக்கிறார். அவர் தங்கும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி பார்க்க, அதனால் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர் ஆவி நடத்தப்படும்படியான அனுபவத்துக்குள் கொண்டு போகும்படியாக தேவனை நோக்கி பார்க்க. உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கல்லம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும், கல்லம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும், பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும், ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும், சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும், வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாளெல்லாம் பணி செய்து மடிய வேண்டும், என் வாழ்நாளெல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை ஏற்று மகிழ வேண்டும்.
தங்குகிற தேவன் அப்பா, எங்களுக்குள் சாபரிக்கிற தேவன் அப்பா, எங்களுக்குள் வாசம் செய்கிற தேவன் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துவது. ஆவியானவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் கூடியிருக்கின்றோம். தேவன் நம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வீடுகளிலிருந்து ஆராய்ச்சாலும் கூட சோர்ந்து விடாதபடிக்கு நாம் ஆராதிப்போம். நம் தேவன் நம்முடைய ஆராதனையிலே கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் நேற்றைய தினத்திலே நம்முடைய தேசத்தின் சுதந்திர தினத்தை அனுசரிக்கும்படியாக நாம் ஒரு விசேஷ ஆராதனை நடத்தினோம். அதில் தியானித்த வண்ணமாக குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரனாக, மனுஷகுமாரனாக உலகத்தில் வந்து 33 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தார். அதற்கு பின்னால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது உயிரோடு கூட எழுந்து 40 நாட்கள் சீஷர்களுக்கு தன்னை தெளிவாக திருஷ்டாந்தமாக உயிரோடு கூட காண்பித்தது மாத்திரமல்ல, யாவருடைய கண்கள் முன்பாக தேவன் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காரியங்களை குறித்து அப்போஸ்தலர் புத்தகத்திலே நாம் பார்த்திருப்போம். அதற்கு பின்னால் தேவன் எப்படி இருக்கிறார் என்பது விவரங்களும் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒரு விசையாக நாம் அறிந்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இன்னும் தேவனை அறிவதற்குரிய வழியாக இருக்கும். எடுத்து நாம் வாசிக்கும்படியாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் தேவன் கர்த்தரே என்று சொல்லும்போது தேவன் ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவனை எந்த சாயலாகவும் உண்டாக்க முடியாது. ஒரு மகன் தகப்பனை உண்டாக்க முடியாது. தகப்பனால் மகன் உண்டாக்கப்படுகிறார்கள் தவிர தகப்பனை மகனால் உண்டாக்க முடியாது. அதுபோல நம்மை உண்டாக்கினவரை யாராலும் உலகத்தில் உண்டாக்க முடியாது. அதனால் தேவனை எந்த மனுஷனாலும் உண்டாக்க முடியாதபடினாலே இங்கே பவுல் சொல்லுகிறார், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அவர் நாமத்தினாலே வீடுகளில் ஆராதிக்கின்றீர்கள். அவர் நாமத்தினாலே நான் இங்கிருந்து உங்களுக்கு தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நம்மத்திலே தேவன் ஒரு ரூபமாய் அல்ல, ஆவியாக இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். என்று சொன்னால் இங்கே சொல்லுகிறார் கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்லி. அப்படியானால் நம் தேவனுடைய ஆவியானவர் எங்கேயோ இருக்கிறாரோ, எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்க வேண்டும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு விடுதலை இல்லாதபடிக்கு தான் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு முழுமையான சுதந்திரம் இல்லாதபடிக்கு, விடுதலை இல்லாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில் இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே என்ன வேண்டாம், விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தேவனுடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? அநேகருடைய எண்ணங்கள் என்னவென்று சொன்னால், ஒரு பெந்தகோஸ்தே என்று சொல்லும்போது தான் அங்கே ஆவியாக இருக்கிறார் என்கிற அனுபவத்தில் பார்க்கிறோம். அப்படி அல்ல. தேவ ஆவியானவர் எங்கே இருந்தார் என்று பார்க்கும்போது ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது வாசிப்போம், பூமியானது ஒளிமின்மையும் வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்றைக்கு அசைவாடினார் தேவ ஆவியானவர்? வானத்தையும் பூமியும் தேவன் உண்டாக்கின போது. முதல் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1 வாசிக்கும் போது தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் சொல்லப்பட்ட அந்த கிரியேட்டர் அங்கே பார்க்கிறோம் அல்லவா, கிரியேஷன்ஸ். தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த நாளிலே தேவன் ஆவியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது.
நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேகருக்கு தேவன் ஆவியாய் இருக்கிற சொன்னால் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறோம். அநேகருக்கு ஒரு சொரூபத்தை பார்க்க வேண்டும், ஒரு உருவத்தை பார்க்க வேண்டும், ஒரு விக்கிரகத்தை பார்த்துதான் நம்பும்படியாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அதோடு மாத்திரமல்ல, இருள் இருந்தது. ஜலத்தின் மேல் யார் இருந்தா? தேவனுடைய ஆவியானவர் அசைவாடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன வண்ணமாக, ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொன்ன வண்ணமாக, இந்த தேவனுடைய ஆவியானவர் என்பவர் இங்கு அல்ல, அன்றைக்கு உலகம் உண்டான போதே தேவனுடைய ஆவியானவராக இருந்திருக்கிறார். பூமி ஒழுங்கின்மையா இருந்தபடினாலே அந்த பூமியை ஒழுங்குபடுத்த தேவன் ஆவியாக இறங்க வேண்டியதா இருக்கிறது. காரணம் என்ன? அவர் பூமியிலே மகிமை இறங்க முடியாது என்று சொன்னால், எல்லா மகிமைக்கு மேலானவர் அவர். சூரியனுடைய மகிமையை விட, சமுத்திரத்தினுடைய மகிமையை விட, பர்வதங்களின் மகிமையை விட, இன்றைக்கு எதையெல்லாம் பயத்தோடு மகிமையாக ஆச்சரியமாய் பார்க்கிறோமோ அவைகளை விட ஆச்சரியமான மகிமையுள்ள தேவனாக இருக்கிறபடியினாலே சூரியனுடைய அந்த படைப்பை பார்க்கிறோம். எவ்வளவு உயரத்தில் அவரை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அந்த சூரியனானது மிக நெருக்கத்தில் வந்துவிட்டால் மனுஷன் எரிந்து போவார்கள். எவ்வளவு மைல்களுக்கு அப்பால் எவ்வளவோ உயரத்தில் தேவன் அந்த சூரியனை உண்டாக்கி இருக்கிறார் அல்லவா? அப்படியானால் அந்த சூரியனுடைய அந்த காரியம் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதை கீழே இறங்கி வந்து விட்டால் எந்த மனிதனாலும் அதை தாங்க முடியாது. அப்படியாக அதை படைத்தவரை மனுஷன் பார்க்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தேவனை மனிதன் கண்டால் சாவார்கள் சொல்லி பயப்படுகிறார்கள், செத்து விடுவார்களாம். அப்பேற்பட்ட ஒரு மகிமையான தேவனாய் இருந்தபடினாலே அவர் என்ன செய்கிறார்? ஆவியாக தான் ஜலத்தின் மேல் அசைவாடும்படியே கடந்து வருகிறார். உருவமாக அவர் என்ன செய்ய முடியாது, கடந்து வர முடியாது. என்ன சொன்னால் அவருடைய மகிமை எல்லா மகிமைகளை விட மேலானதாக இருக்கிறது. அவருடைய பிரசனத்தை எந்த மனிதனாலும் தாங்க முடியாது. எப்படி ஒரு சூரியனுடைய அந்த பிரசனத்தை இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஒரு உயரமான இடத்தில் இருப்பதனால் தான் தாங்க முடிகிறது, அது வெளிச்சத்தை பார்க்க முடிகிறது. அதை கீழே இறங்கி வந்து விட்டால் யோசித்து பாருங்கள், தாங்க முடியாது. அதுபோல் தேவனை ஒருந்த மனிதனும் காண முடியாது, ஒருவராலும் காணக்கூடாதவராய் இருக்கிறபடியினாலே தேவன் ஆவியாக இருக்கிறார் என்கிற ஒரு தெளிவு தேவ ஜனங்களுக்குள் வர வேண்டும். அதனால் தேவன் ஆவியாக உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாக உங்களுக்குள் தேவன் ஆவியாய் இருக்கிறார். நாம் பாடின வண்ணமாக உந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், உந்த நாமம் எந்த நாளும் பாட வேண்டும் என்று சொன்னதாக தேவன் ஆவியாய் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார். விசுவாசம் தேவன் உங்களுக்குள் தங்கியிருக்கிறபடினாலே விடுதலை உண்டு. அப்படியாக நாம் பார்க்கிறோம். இங்க வாசிக்கும் போது எடுத்து நாம் வாசிப்போம். யோவான் 4 அதிகாரம் 24 வாசிக்கும் போது, யோவான் 4:24 வாசிப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின போது, பூமியானது ஒழுங்குமையாய் இருந்த போது ஜலத்தின் மேல் தேவனுடைய ஆவியானவர் அசைவாடினார். அதனால் தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். புரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். உங்களுக்குள்ளே வாசம் செய்யக்கூடிய தேவன் இருக்கிறபடியினாலே அங்கே சொல்லப்படுகிற வண்ணமாக எப்படி இருக்கிறார் தேவன்? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர் எப்படி செய்ய வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடு கூட நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியோடு கூட நம்முடைய சரீரம் இருக்கிறது, ஆவி இருக்கிறது, நமக்குள்ளே நம்முடைய ஆத்மா இருக்கிறது அல்லவோ, ஆவியோடு கூட தேவனை தொழுது கொள்ள வேண்டும். காரணம் என்ன? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அன்றைக்கு ஜலத்தின் மேல் ஆதியிலே உலகத்தை உண்டாக்கிற போது ஜலத்தின் மேல் அசைவாடின அந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள் வாசம் செய்கிறார். காரணம் என்ன? தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை எந்த விதமான காரியத்திலும் பார்க்க முடியாது. இதை யார் சொல்லுகிறது? குமாரனாக இயேசு சொல்லுகிறார், கர்த்தராக இயேசு சொல்லுகிறார், மாம்சமாக உலகத்தில் வந்த தேவன் சொல்லுகிறார். காரணம் என்ன? மாம்சத்தில் இருக்கிற மனுஷனை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து மாம்சமாய் வந்தார்.
வார்த்தையாய் இருந்தவர் அவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்பட்ட அந்த தேவன் ஒன்று ஆவியா இருக்கிறார், இரண்டாவது மனுஷனை மீட்கும்படியாக மாம்சமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக குமாரனாக உலகத்துக்கு வந்தார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? ஆண்டவரே சொல்லுகிறார், தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். ஆனால் எதற்காய் மாம்சத்தில் வந்தால்? மாம்சத்தில் இருக்கிற நம்மை மீட்க முடியாது. மாம்சத்தில் இருக்கிற பாடுகளோடு கூட வாழ்கிற, பாவத்தோடு கூட வாழ்கிறவர்களை மீட்க முடியாத மாம்சத்தில் வந்தார் தேவன். வார்த்தையினால் சொன்னார், வார்த்தை மூலமாக ஒவ்வொரு முறையும் தேவன் சொன்னார், மாம்சத்தில் வரும்படியாக, கண்ணியில் வயிற்றில் பிறக்க முடியாத தேவன் சொன்னார். அதுபோல் தேவன் ஆவியாக கண்ணில் வயிற்றிலே பிறந்தான்னு சொல்லி வேத விளக்கமாய் சொல்கிறபடினாலே தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் வீட்டுக்குள் தேவன் ஆவியாக உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொன்னார் அல்லவா? பாலகர் வாயிலே ஊற்றுவேன், மூப்பர்கள் வாயிலே ஊற்றுவேன் சொல்லி பார்க்கிறோம். அது போல தேவன் ஆவியாக உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். காரணம் என்ன? இங்க இயேசுவே சொல்லுகிறார், தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். ஆதியிலே இருந்தவர் அவர். உலகத்தை உண்டாக்கிற போது பூமி எப்படி இருக்கிறது? ஒழுங்கின்மையாய் இருந்தது, வெறுமையாய் இருந்தது, இருள் இருந்தது. ஆவியாக தேவன் இறங்கி செய்தார், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தினார். தேவன் நமக்குள்ளே கடந்து வரும்போது ஒழுங்கின்மையான என்னை தேவன் ஒழுங்குபடுத்துவார். அப்படியானால் எப்படி விசுவாசிக்க வேண்டும்? தேவன் ஆவியாய் இருக்கிறார், எனக்கு வாரும் என்று விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனை ரூபத்தில் பார்க்க வேண்டாம், சொரூபத்தில் பார்க்க வேண்டாம், விக்கிரகத்தில் பார்க்க வேண்டாம். நாம் விசுவாசத்தோடு கூட தேவ ஆவியானவரை விசுவாசித்து அழைக்கின்ற போது நமக்குள் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். கடந்து வருகின்ற போது ஒழுங்கின்மையான பூமி எப்படி ஒழுங்குபடுத்தினாரோ அதுபோல் நம்மை தேவன் ஒழுங்குபடுத்துவார். பூமியை ஒழுங்குபடுத்தினார். பூமியானது ஒழுங்கின்மையாய் இருந்தது, வெறுமையாய் இருந்தது, இருள் இருந்தது. அதை ஆவியான தேவன் இறங்கி வந்து ஒழுங்குபடுத்தினார். வெளிச்சத்தை உண்டாக்கினார், சூரியனை உண்டாக்கினார், சந்திரனை உண்டாக்கினார், நட்சத்திரங்களை உண்டாக்கினார், சமுத்திரங்களை உண்டாக்கினார், மச்சங்களை உண்டாக்கினார், புல் பூண்டுகளை உண்டாக்கினார். இந்த எல்லாவற்றையும் உண்டாக்கினார், ஒழுங்கா எல்லாவற்றையும் உண்டாக்கினார். உண்டாக்கின அத்தனையும் அவர் திரும்பி பார்க்கின்ற போது எல்லாம் நல்லது என்று கண்டார். பூமியானது ஒழுங்கின்மையா இருந்த அந்த பூமி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தினார் தேவன். பூமியின் மண்ணிலிருந்து மண்ணை எடுத்து மனுஷனை உண்டாக்கி அவர் சாயலாய் உண்டாக்கினார். அவரை நாம் எந்த சாயலாலும் உண்டாக்க முடியாது. அவர் சாயலாய் உண்டாக்கினார் நம்மை. நாம் அவரை எந்த சாயலாலும் உண்டாக்க முடியாது. அவர் சுவாசத்தை நமக்குள் ஊதினார். அப்பேற்பட்ட தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். ஆவியா இருந்த தேவன் தாமே மனுஷனாகி நாம் மீட்கும்படியாக மனுஷகுமாரனாய் உலகத்துக்கு வந்தார். எவ்வளவு விவரங்கள் வேதத்தில் விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பேதைகளை பைத்தியங்களை தெரிந்து கொள்ளவா, அது போல இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு பேதை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஞானத்தை பயன்படுத்தி யோசித்து, ஞானத்தை நாம் யோசித்து எதையும் நம்முடைய வாழ்க்கையில் யோசிப்பபடி சொன்னால் நம் ஞானத்தினால் இவரை அறிந்து கொள்ள முடியாது. ஒரு பேதை போல, ஒரு குழந்தையை போல, ஆமாண்டவரே நீர் ஆதியில் எப்படி இருந்தீர்? ஆவியாய் இருந்தீர். நான் விசுவாசிக்கிறேன். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக தான் இருக்கிறார். உலகம் ஒருவேளை, உலகத்திற்கு ஜனங்கள் ஒருவேளை பார்க்கின்ற போது, அதிகமாய் மெஜாரிட்டியை பார்க்கின்ற போது விக்கிரகத்தில் இருக்கலாம். அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல, அதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் அல்ல. வேதம் சொல்கிறது தேவன் ஆவியாய் இருக்கிறார். எங்கிருந்தால் ஆதியிலே இந்த உலகத்தை உண்டாக்கிற போதே அவர் ஆவியாய் இருந்திருக்கிறார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆவியானவராகிய தேவன் எங்கே இருக்கிறாரோ, உங்களுக்குள் இருக்கிறாரோ, உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் வரும்போது பலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அல்லவா? பலமடைவோம். பலவீனமா ஆவியானவரை அழைக்கின்ற போது பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். குழப்பமா ஆவியானவரை அழைக்கும் போது குழப்பத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறார், கலக்கத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, ஏசாயாவை வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல்
இங்கே பார்க்கிறோம். இந்த இடத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை அது. மறுபடியும் அதை வாசிக்கின்ற போது வாசிப்போம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஞானத்தை உணர்த்துகிற ஆவி, தேவ ஆவி நமக்குள் வருகின்ற போது ஞானத்தை உணர்த்துகிறவராயிருக்கிறார். ஞானத்தோடு எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பூமியானது ஒழுங்கின்மையாய் இருந்ததோ, பூமியிலே படைக்கப்பட்ட நம்மை தேவன் அவர் சாயலாய் உண்டாக்கிற போது ஒழுங்காக தான் உண்டாக்கினார், பாவம் இல்லாதபடி தான் உண்டாக்கினார். எப்போது ஏவாளின் மூலமாக அந்த கனியை புசித்தார்களோ, ஆதாமும் அதற்காக விட்டுக் கொடுத்தார்களோ, அன்றைக்கு பாவம் வந்து விட்டது. ஞானத்தை அருள்கிற ஆவியானத்தில் இருக்கிறபடினாலே நாம் குடும்பத்தில் எப்படி ஞானமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்குள் வாசம் செய்கிற தேவன் தாமே நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதை யாருக்கு என்று கொடுக்கும்படி சொல்லுகிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக சொல்வதை பார்க்கிறோம். இந்த ஞானத்தை அருளுகிற ஆவியை அவர் பெற்றுக்கொண்டார், பலத்தை அருளுகிற ஆவியை அவர் பெற்றுக்கொண்டார், ஆலோசனை பெறுகிற ஆவியை அவர் பெற்றுக்கொண்டார். அது போல இன்றைக்கு அந்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது ஞானத்தை அருளுகிற ஆவி எனக்கு வேண்டி ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எங்கு சென்றால் என்ன பேச வேண்டும் என்று ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவ ஆவி நமக்குள் கடந்து வரும்போது அந்த ஞானமானது அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். நம் ஞானம் நம்முடைய செயல்கள் அநேகருக்கு மகிழ்ச்சியுள்ளதாக இருக்கும். நம்முடைய ஜீவியம் அநேகருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். காரணம் என்ன? ஆவியானவர். பூமி எப்படி இருந்த ஆரம்பத்தில் பார்க்கும் ஆதியிலே ஒழுங்கின்மையாக இருந்தது. ஒழுங்குபடுத்தப்படைய ஆவி நிறைந்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையாக இருக்கலாம். இந்த ஒழுங்கின்மையான வாழ்க்கையை மாற்ற விடுதலையற்று இருக்கலாம். நம் வாழ்க்கையில் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? ஆவியானவர் தங்குவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். நாம் மாத்திரமல்ல, எடுத்து நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். யாருக்கு அபிஷேகம் வேண்டும்? ஆவியானவர் இயேசுவுக்கே. காரணம் என்ன? இயேசு மாம்சமாய் வந்து விட்டார். தேவன் தான் அவர். மாம்சத்தில் இருக்கிற நம்மை மீட்கும்படியாக அவர் மாம்சமாய் வந்தபடினாலே அவருக்கு யார் அவசியமா இருந்தது? தேவ ஆவியானவர் அவசியமாய் இருந்தார். எப்படி அன்றைக்கு ஒழுங்கின்மையான பூமியிலே ஆவியானவர் வந்து ஒழுங்குபடுத்தினாரோ அதுபோல் மாம்சத்தில் தேவன் வந்தபடியினாலே, தேவன் அவர், ஆனால் மாம்சத்தில் வந்தபடியினாலே அவருக்கு வேண்டிய ஞானத்தை, அவருக்கு வேண்டிய சகலத்தை கொடுப்பதற்கு யார் அவசியம்? தேவனுடைய ஆவியானவர் அவசியம். அவர் எப்படி இறங்கினார்? புறாவை போல இறங்கினார். புறாவின் வடிவத்தின் மூலமாக இறங்குவதை அங்கே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய ஆவியானவர் மிக மிக அவசியம். அதை 100க்கு 100 விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆதியிலே இருந்தவர் தான் அவர். ஏதோ இன்றைக்கு விகற்பமாக உலகம் பேசுவது போல அல்ல. உலகத்தில் தேவன் என்பவர் ஆவியாய் இருக்கிறார். எந்த மனிதனாலும் தேவனை காண முடியும், எந்த மனிதனாலும் தேவனை பார்க்க முடியும் இந்த உலகத்தில் என்று சொன்னால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் தன்மைகள், அவருடைய சுபாவங்கள், அவருடைய வல்லமைகள், அவருடைய அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய படைப்புகள் எல்லாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் யாரால் கொடுக்கப்பட்டது? தேவனுடைய ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது என்று சொல்லி 2 தீமோத்தேயுவிலே வாசிக்கின்றோம், 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஆவியாய் இருக்கிறபடியினாலே உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்குள் பிரச்சனையிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுப்பார். காரணம் என்ன? ஆவியானவர் எங்கு உண்டோ, எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உங்களுக்குள் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். உங்களுக்குள் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின போது ஆவியானவர் எப்படி இறங்கினார்? புறாவை போல இறங்கினார்.
இறங்கினார். இறங்கின பிற்பாடு நடக்கிற சம்பவத்தை வாசிக்கின்ற போது அதை 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு, இங்கே பார்க்கிறோம், ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு எடுத்துக்கொண்டு போகப்படுகிறார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரை பெற்றுக் கொண்டமே வரங்கள் மாத்திரம் கிரியை செய்யுமா? வல்லமை வருமா? வல்லமையும் வரும், வரங்களும் வரும். ஆனால் பிசாசினால் சோதனையும் வரும். ஆவியானவர் இறங்கி வந்து விட்டார், தேவகுமாரன் இறங்கி வந்து விட்டார், இயேசு கிறிஸ்துவில் இறங்கி வந்து விட்டார். ஆனால் என்ன வந்தது? பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர் உங்களுக்கு இருப்பதினாலே வல்லமை, வரங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் மாத்திரமல்ல, சோதனைகளும் வரும். யாரினால் வரும் சோதனை? பிசாசினால் சோதனை வரும். ஞானத்தை அருள்கிற ஆவியானவர் அல்லவா? பலத்தை அருள்கிற ஆவியானவர் அல்லவா? ஆலோசனை கொடுக்கிற ஆவியானவர் அல்லவா? அவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறபடினாலே பிசாசினால் சோதிக்கப்படும் போது அதை எப்படி அவர் மேற்கொண்டார்? தொடர்ந்து அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் போது பிசாசுக்கு வசனம் தெரிகிறது. பிசாசை மேற்கொள்ள உலகத்தை உண்டாக்கிற தேவன் வல்லமையை பயன்படுத்தவில்லை, தன்னுடைய வல்லமை எதையும் பயன்படுத்தவில்லை, வேறு எந்த கருத்தின் மூலமாக அதிசயங்களை செய்யும்படியாக பயன்படுத்தவில்லை. தன்னை வார்த்தையினால் தான் ஜெயிக்கிறார் பிசாசை என்று சொன்னால், வார்த்தையின் தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று சொல்ல பார்க்கிறோம் அல்லவா? விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று, தேவன் ஆவியாய் இருக்கிறார். இரண்டாவது, தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். மூன்றாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாய் இருக்கிறார். மாம்சமாய் வந்தார். புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் இறங்கிவிட்டார். ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு அவர் கரை ஏறின போது பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். யாராலே? இயேசு கிறிஸ்து தானாய் செல்லவில்லை. யார் கூட கடந்து போகிறார்? ஆவியானவர் தாமே அவரோடு கூட கடந்து போகிறார். இயேசுவுக்கே ஆவியான அவசியம் என்று சொன்னால், இன்றைக்கு வாழ்கிற தேவ ஜனம் என்று சொல்கிற உங்களுக்கு யார் அவசியம்? ஆவியானவர் அவசியம். ஆவியானவராக தான் விசுவாசிக்க வேண்டும் தேவ ஜனங்கள். மற்ற அனைவருக்கு சொல்ல வேண்டும் தேவன் எப்படி இருக்க சொல்ல வேண்டும், ஆவியாகத்தான் இருக்கிறார். விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியின் அவசியமா இருந்தார் அல்லவா? அதனால் இன்றைக்கு வாழ்கிற நமக்குள் ஆவியானவர் மிக மிக அவசியம். அவரை விசுவாசிக்க வேண்டும். எந்த ரூபத்திலும் எந்த விதமான ஒரு சாணத்தை வைத்து தேவனை பார்க்க கூடாது. சபை என்கிற ஒரு விக்கிரகம் நமக்குள் வரக்கூடாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். எந்த நபரும் ஒரு விக்கிரகமாய் இருக்கக்கூடாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியின் அவசியமாய் இருந்தார் அல்லவா? அன்றைக்கு பூமியானது ஒழுங்கிலேயே இருந்த போது ஆவியானவர் அவசியமாய் இருந்தார் அல்லவா? அதுபோல் இந்த கடைசி நாட்களிலே தேவன் ஆவியானவர் உங்களுக்கு அவசியமாய் இருக்க வேண்டும். அவர்தான் ஞானத்தை அருளுவார். அவர்தான் எனக்கு வேண்டிய பலத்தை கொடுப்பார். அவர்தான் ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிறவர் யார்தான்? தேவ ஆவியானவர் தான். பயம் இல்லாவிட்டால் யார் இல்லை? தேவ ஆவி இல்லை. ஞானம் இல்லாதபோது நம்முடைய எண்ணத்தை கண்டுபிடி செய்வதனால் தேவ ஆவி இல்லை. ஆவியானவர் இல்லாவிட்டால் விடுதலை இல்லை. ஆவியானவர் எங்கேயோ அங்குதான் விடுதலை, அங்குதான் விடுதலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், நீர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. உன் பாதரட்சி எடுப்பதற்கு கூட அங்கே பார்க்கிறோம், பாத்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த சராசரில் உருவாக்கின தேவனே மாம்சமாய் வந்தபோது அவருக்கு ஆவியானவர் அவசியம் என்று சொன்னார். இன்றைக்கு மாம்சத்தில் பாவத்தில் பிறந்து 2 பிரமாணத்திலே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது அல்லவா? யார் விடுவிக்க முடியும்? ஆவியானவர் எங்கேயோ அங்குதான் விடுதலை. 2 பிரமாணம் போர் செய்கிறது அதற்குள்ளாக. இந்த மரண பிரமாணத்திலிருந்து விடுவிக்கிறவர் யார்? ஆவியானவர் எங்கேயோ அவர்தான் விடுவிக்க முடியும். அதனால் உலகம் எப்படி யோசிக்கிறதோ இல்லையோ, வேதத்தை வாசிக்கின்றவர்களே, வேதத்தை நேசிக்கிறவர்களே, வேதத்தை தியானிக்கிற நமக்கு தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் 4 பேராய் இருந்தால் 5வது நபராய் தேவன் உங்களுடைய குடும்பத்தில் ஆவியாய் இருக்கிறார். நீங்கள் 2 பேராய் இருந்தால் 3வது நபராய் தேவன் ஆவியாய் இருக்கிறார்.
தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழி அவருக்கு காட்டுவார். உன்மீதும் கண்களை வைத்து ஆசை சொல்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே தேவன் ஆவியாய் இருக்கிறார். யோவானிலே தெளிவாய் சொன்னார், தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். எங்கே இருந்தார் அவர்? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தபோது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார் அல்லவா? அந்த ஆவியானவர் இன்றைக்கு சரீரமாகிய தேவ ஜனமாய் உங்கள் மேல் தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதை விசுவாசித்தால் தான் விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைக்கும். எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட போராட்டம் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் எனக்குள் இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போதுதான் நமக்குள் மாற்றங்கள் வரும். அவரை பார்க்க முடியாது, அவரை பார்க்க முடியாது. ஆனால் எனக்குள் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கும் போதுதான் எனக்குள்ளே மாற்றங்கள் வரும். எனக்குள்ளே தேவனை அறிகின்ற அந்த வெளிப்பாடுகள் வரும். எனக்குள் இருக்கிற குறைகள் குற்றங்களை குறித்து ஒரு உணர்வு எனக்குள் வரும். அவர் ஆவியாக எண்ணாதபடிக்கு எங்கோ இருப்பது போல ஆலயத்துக்கு சென்றால் தான் அங்கே இருப்பாரோ, இல்லாவிட்டால் எங்கோ இருப்பது போல யோசிக்க வேண்டாம். தேவன் ஆவியாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின போது புறாவை போல தேவ ஆவி இறங்கினது போல நாம் ஞானஸ்நானம் எடுத்தோம் அல்லவா? தேவன் சொன்னப்பட்ட அந்த வாக்கு தேவனுடைய கட்டளை பிரகாரமான ஞானஸ்நானம் எடுத்தோம் அல்லவா? சபையில் அங்கமாய் மாறினோம் அல்லவா? நம்முடைய வாழ்விலை ஞானஸ்நானத்தினுடைய மேன்மையை அறிந்து நாம் நம்முடைய தேவ சமூகத்துக்கு வந்தோம் அல்லவா? அப்போதே தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வந்து விட்டார். வந்த தேவன் என்ன செய்கிறார்? பிசாசினால் சோதிக்கப்படும்படியே கொண்டு போகப்படுகிறார். சோதனை உண்டு. பிசாசின் மூலமாய் பல சோதனைகள் வரும் நம் வாழ்க்கையில். அவை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கான வழி என்ன? வசனத்தின் மூலமாக தான் எல்லாவற்றையும் மேற்கொண்டார். வசனத்தின் ஜீவன் இருக்கிறது. இரண்டாவது தேவன் ஆவியானவருக்குள் இருக்கிறார். இந்த இரண்டையும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது பிசாசை நம்மால் மேற்கொள்ள முடியும். பிசாசை மேற்கொள்ள முடியும். எல்லாவற்றையும் மேற்கொண்டு என்ன செய்கிறார்? அங்கே பார்க்கிறோம். ஏசாயாவில் வாசித்த வண்ணமாக ஏசாயா 61 வாசிக்க பார்க்க ப்ளீஸ். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. அங்கே பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக வனாந்திர ஆவியானவர் கொண்டு போனார் அல்லவா? அந்த ஆவியானவர் அன்றைக்கு அந்த ஏசாயா 61 அந்த 1ஆம் வசனம் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்கதரிசன வார்த்தை அது. அன்றைக்கு அந்த வசனம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுகிற வசனம். ஆனால் இன்றைக்கோ நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு தேவ ஆவி நம்மில் இருக்கிறார்? வாசிங்க மறுபடியும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. ஞானமாய் புரிந்து கொள்ள ஞானத்தை அருளுகிற ஆவியை எதற்கு கொடுத்திருக்கிறார்? சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஆவியானவர் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் இன்றைக்கு தேவனை அறியாமல் எவ்வளவு ஜனங்களுக்கு அவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் தான். பெருமையாய் பேசலாம், சிறுமைப்பட்டவர்கள். தேவன் இல்லை அங்கே. ஆவியானவர் இல்லாவிட்டால் விடுதலை கிடையாது அல்லவா? குமாரன் விடுவிக்காவிட்டால் விடுதலை கிடையாது அல்லவா? அப்படியானால் அவர்கள் சிறுமைப்பட்டவர்களாக தான் இருக்க முடியும். சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டும்படியாக தேவ ஆவி நம்மில் இருக்கிறார். அதுக்கு இருதயம் நொறுங்கி இருக்கிறார். மனசு உடைந்து போயிருக்கிற மக்கள் ஏராளம் உண்டு. உடைந்திருக்கிறார்கள். மனம் உடைந்து போயிருக்கிற ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய காயத்தை கட்டும்படியாக தேவன் ஆவியானவர் எப்பேற்பட்டவர் பாருங்க. இருதயம் நொறுங்குண்டவருடைய காயம் கட்டும்படியான ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு எவ்வளவோ இருதயம் பாதிக்கும் காரணம் என்ன? அவருடைய இருதயம் நொறுங்கி விடுகிறது. பாதிப்பு எதிர்ப்பு அநேக விதமான வேதனைகள் குழப்பங்கள் எல்லாம் இருதயத்தில் சுமந்து அங்கே பார்க்க அட்டாக் ஆகிடுறது. உடைந்து விடுகிறது, நொறுங்கி விடுகிறது. காயம் கட்ட தேவ ஆவி நமக்குள்ளே இருந்து எப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறார். அன்றைக்கு தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல் அமர்ந்தபடியினாலே அவருடைய ஊழியர்கள் மகிமையாய் இருந்தது. மாம்சமாய் இயேசு இருந்தார். இயேசுவோடு யார் இருந்தார்?
தேவ ஆவியானவராய் இருந்தார். பிதாவாகிய தேவன் மூவருமாய் சேர்ந்து மகிமையான காரியங்களை உலகத்தில் செய்தது போல இன்றைக்கு நமக்குள்ளே தேவன் ஆவியாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இருக்கிறது நமக்குள்ளாக. நம் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆவியானவர் வந்த நோக்கம் என்ன? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, காயம் கட்டுவதற்காக, இருதயம் நொறுங்குடைய காயத்தை கட்டும்படியாக. இப்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு மேன்மையான அழைப்பு. உங்களுக்குள் தேவன் வாசம் செய்யும்படியான ஆவியானவராய் உங்களுக்குள் இருக்கிறார். விலகிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் விடுதலை நமக்குள்ளாகும். ஆவியாய் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார் தேவன். அதை யோசிக்கும் போது தான் விடுதலை வரும். ஓ, உள்ளே ஒருவர் இருக்கிறார், இதை செய்யக்கூடாது, இதை பேசக்கூடாது என்ற உணர்வு நமக்குள் வந்து கொண்டே இருக்கும். இல்லாவிட்ட எங்கேயோ இருக்கிற அல்ல, தேவன் ஆவியாய் இருக்கிறார். யாருக்குள்ளே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். அன்றைக்கு இயேசுவுக்குள்ளே தேவன் இருந்தார், அதுபோல் இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அதே அங்கே நான் பார்க்கிற மத்தேயு 3:16 வாசிங்க. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. 4 ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, தேவன் பிசாசினால் சோதிக்கப்படும்படியாய் வராத்திலே தேவாவியானவர் அவரை அழைத்துக் கொண்டு போகிறார். அழைத்துக் கொண்டு போன போது பிசாசை மேற்கொள்வதற்கு அவர் செய்த வழி என்ன? வசனத்தின் மூலமாக ஜெயித்தார். அதற்கு பின்னால் தான் பார்க்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்படுது நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி. என்ன நடந்தது? 15 வாசிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சம் உதித்தது என்றார். அங்கதான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். அங்க முதல்ல பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 17 வாசிங்க ப்ளீஸ். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்தில் சொல்லி பிரசங்கிக்க தொடங்கினார். பார்த்தீங்களா? ஆவியானவரினால் வனாந்திர வழியில் நடத்தி கொண்டு போகிறார். எதற்காக? பிசாசினால் சோதிக்கப்படும்படியே கொண்டு போனார். சோதனை எல்லாம் எப்படி மேற்கொண்டா? வசனத்தின் மூலமாய் மேற்கொண்டு கடந்து கொண்டு செய்கிறார், பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு உங்கள் மேல் தேவ ஆவி இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை, உங்களால் அநேகருக்கு விடுதலை கொடுக்க. அங்கே விடுதலை ஆக்கப்பட்டார். பிசாசினால் சோதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு செய்கிறார். அவர் பிரசங்கிக்கப்படியே கடந்து வருகிறார். அநேகரை வெளிச்சத்தில் கொண்டு வரும்படியே கடந்து வருகிறார். அது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆவியானவர் வந்திருப்பதினாலே வல்லமை வரங்கள் மாத்திரமல்ல, அற்புதங்கள் அதிசயங்கள் மாத்திரமல்ல, சோதனைகளும் உண்டு. சோதனைகளை மேற்கொள்வதற்கான வழிமுறை என்ன? வசனத்தின் மூலமாக தான் மேற்கொள்ள முடியும். வசனத்தின் மூலமாக தான் மேற்கொண்டு அதற்கு பின்னால் செய்கிறார். தேவ ஆவியானுடைய துணையோடு கூட அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கின்றார். அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக, அவருடைய தொடுதல் மூலமாக ஜனங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறார்கள். அற்புதங்கள் நடக்கிறது. மரித்தவர்களோடு கூட எழுந்திருக்கிறார்கள். அது போல என்று சொன்னால் யார் கூட இருந்தது? ஆவியானவர் கூட இருந்தார். மரித்து அவர் உயிர்த்தெழுகிற அந்த மகிமை கூட ஆவியானவர் கூட இருந்திருக்கிறார் என்று சொன்னால் மனுஷனாய் வந்தவர் மரிக்க வேண்டும். மரணம் என்பது முடிவு. ஆனால் தேவ ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்தபடியினாலே உயிரோடு கூட அவரை எழுப்பினார். அதுபோல் இன்றைக்கு தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறபடினாலே ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரும்போது கண் இமைக்கும் நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்வார். அதுபோல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே விடுதலை உண்டு. உங்கள் பிரச்சனைக்கு விடுதலை உண்டு, உங்கள் கண்ணீருக்கு விடுதலை உண்டு, உங்கள் வியாபாரத்துக்கு விடுதலை உண்டு, உங்கள் வேதனைகளுக்கு விடுதலை உண்டு. உங்களுடைய எல்லா விதமான சோதனை, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் விடுதலை உண்டு. காரணம் என்ன? ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவராக விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். இங்கே பார்க்கிறோம் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அதுபோல் உலகத்தில் அசுத்த ஆவி இருக்கிறது. பிசாசும் ஒரு ஆவியாகத்தான் இருக்கிறது.
தீய சக்தியும் ஆவியாகத்தான் இருக்கிறது, ரூபம் கிடையாது. நாம் ரூபமாக உண்டாக்குகிறோம். தேவனும் ஆவியாக இருக்கிறார், பிசாசும் ஆவியாகத்தான் இருக்கு. அசுத்த ஆவி, அசுத்த ஆவி என்று சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் வாசிக்கிறது, ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்போது அவர் அவனை நோக்கி உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி. இங்கே பார்க்கிறோம், அநேக ஆவிகள், அசுத்த ஆவிகள் அவனை ஆட்கொண்டிருக்கு. அப்போ இன்றைக்கு உலக ரீதியாக அநேக ஆவிகள் இருக்கிறது. அசுத்த ஆவிகள், அசுத்த ஆவிகள் செய்கிறது, எல்லோரையும் கட்டி வைத்திருக்கிறது. இன்றைக்கு தேவ ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. விடுவிக்க முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அசுத்த ஆவியினால் இந்த மனுஷன் ஆளப்பட்டிருக்கிறார். உலகத்தில் தேவனுடைய ஆளப்படுகிற மனுஷன் இருக்கிறார்கள், அசுத்தாவின் ஆளப்படுகிற மனுஷனும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்றைக்கு உங்கள் மேல் உலகத்தை உண்டாக்கின போது ஒழுங்கின்மையா இருந்த அந்த பூமியிலே ஜலத்தின் மேல் இறங்கின ஆவியானவர் தாமே உங்கள் மேல் இறங்கி இருக்கிறார். அசுத்தாவி அல்ல, உங்கள் மேல் தேவாவி இறங்கி இருக்கிறார். இயேசு விசுவாசிக்கிற உங்கள் மேல் தேவாவி இறங்கி இருக்கிறார். வசனங்களை விசுவாசிக்கிற உங்கள் மேல் தேவாவி இறங்கி இருக்கிறபடினாலே உங்கள் மூலமாக அநேகரை விடுதலையாக்க தேவன் அழைத்திருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், அசுத்தாவினால் கட்டப்பட்டிருக்கிறான், விலகிடப்பட்ட ஒரு சோதனைக்குள் இருக்கிறான், கலவை இருக்கிறான், மறக்கப்பட்டவனாக தான் யார் என்பதையே மறந்துவிட்டான். அவனுடைய உறவு எங்க இருக்கிற? கலவையில் தான் அவனுடைய உறவு இருக்கிறது. எப்போதும் கலவையிலே இருக்கிற ஒரு மனுஷன். காரணம் என்ன? அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டான். இன்றைக்கு தன்னையே மறந்தவர்கள் எவ்வளவு பேர் இருப்பதை பார்க்கிறோம். குடும்பத்தினுடைய காரியங்களை குறித்து யோசிக்காதபடி எவ்வளவு பேர் இருப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு யோசிக்காதபடி எவ்வளவு பேர் இருப்பதை பார்க்கிறோம். காரணம் என்ன? அசுத்தாவியானது அவனை ஆட்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அசுத்தாவி என்ன செய்கிறது? கட்டி வைக்கிறது. அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த அசுத்தாவின் மூலமாய் அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலியினால் கட்ட ஒருவனாலும் கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். குடியிருப்பு கல்லறை தான் அவனுடைய குடியிருப்பு. அவன் உறவு குடியிருப்பு எல்லாம் எங்கே? கல்லறை தான். கல்லறை என்பது யோசித்து பாருங்கள், பிணங்கள் தான் அங்கே இருக்கும். ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான், குடியிருந்து கொண்டிருக்கிறான். யோசித்து பாருங்கள் நிலைமை எப்படி என்று சொல்லி. அவனை யாராலும் கட்ட முடியாதபடிக்கு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இறங்க விரும்புகிறவராய் இருக்கிறபடினாலே அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வாசம் செய்தால்தான் விடுதலை. அசுத்த ஆவியினால் ஆளப்பட்ட அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை ஒருவராலும் கட்ட முடியாதபடிக்கு அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. அவனை பார்க்கிற எல்லோரும் பயனறிந்த ஒரு வாழ்க்கை, வேதனையான ஒரு வாழ்க்கை. காரணம் என்ன? அசுத்த ஆவியினால் ஆளப்பட்டவன் அவன். இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு வேதனையா இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களை அசுத்த ஆவி ஆண்டு வேதனைப்படுத்துகிறது, துக்கப்படுத்துகிறது, துயரப்படுத்துகிறது, சஞ்சலப்படுத்துகிறது. இன்றைக்கு தேவன் ஆவியானவரோடு கூட தேவன் கடந்து போனார். இயேசுவை கண்ட மாத்திரத்திலே அந்த மனிதனுக்குள் இருந்த அசுத்தாவிகள் நடுங்குகிறது. தேவ ஆவி நமக்குள்ளே இருக்கின்ற போது அசுத்தாவின் ஆளப்படுகிற மக்கள் நடுங்கும்படியாய் கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மூலமாய் கர்த்தர் விடுவிக்க அழைத்திருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று சொல்லி பார்த்தோம். குமாரன் யாராய் மாறி இருக்கிறார்? ஆவியாக மாறி இருக்கிறார். இன்றைக்கு தேவன் மாம்சமாய் வந்தபோது குமாரனை வந்தார். அவர் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு ஆவியாய் இருக்கிறார். அவர் மீதும் இருந்த ஆவியானவர், பூமியில் ஒழுங்குமுறையா இருந்த போது ஒழுங்குபடுத்தின ஆவியானவர், பழைய ஏற்பாட்டிலே ஞானத்தை அருளின ஆவியானவர், தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்பாடுகளை கொடுத்த ஆவியானவர், வேத வாக்கியம் எல்லாம் மோசையின் மூலமாயும் யோசுவாவின் மூலமாயும் சாமுவேலின் மூலமாயும் நியாயாதிபதிகள் மூலமாயும் தீர்க்கதரிசி மூலமாயும் பேசின ஆவியானவர், புதிய ஏற்பாட்டிலே சீஷர்கள் மேல் ஆவியானவர் இறங்கி பேசப்பட்ட சுவிசேஷ புத்தகங்கள், பவுலின் மூலமாக நிருபங்களை ஆவியானவர் எழுதியிருக்கிறார். இவை எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவ ஆவியானவர் தாமே உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறபடினாலே விடுதலை உண்டு. விசுவாசிக்க வேண்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படைய வேண்டும், வார்த்தையின் மூலமாக மேற்கொள்ள வேண்டும். நம் சுய ஞானத்தினால் எதையும் மேற்கொள்ள முடியாது. தேவ ஞானத்தினால், தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் சொல்லப்பட்ட வண்ணமாக தேவ ஞானத்தினால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும்.
பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியும், ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். காரணம் என்ன? உங்களுக்குள் தேவன் வாசம் செய்கிறார். நமக்குள் தேவன் வாசம் செய்கிறபடியினாலே உடனுக்குடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். அவர் உள்ளே இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போதுதான், வசனங்களை விசுவாசிக்கும் போதுதான் உடனுக்குடன் விடுதலை கற்றுக் கொடுப்போம். இவனோ கல்லறையின் குடியிருப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவன் குடியிருப்போ கல்லறைதான். எத்தனை ஆண்டுகள் யோசித்து பாருங்கள். லேகியோன் சொல்லும் போது 1000 என்று சொல்லி பார்க்கிறோம். லேகியோன் என்ற அந்த பெயரின் அர்த்தம் என்ன? 1000 என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு ஆவி அல்ல, அநேக ஆவிகள் அவனை பிடித்து ஆட்கொண்டிருந்தது. அவனால் தன்னை மேற்கொள்ள முடியவில்லை. அவனை கட்டி சங்கினால் கட்டுவதற்கு கூட மேற்கொள்ள முடியாதபடி இருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் தேவனை அறியாதபடிக்கு பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாத ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். குமாரன் விடுதலையாக்கினால் தான் மெய்யான விடுதலை. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்குதான் விடுதலை உண்டு. உங்களுக்குள் தேவ ஆவி இருக்கிறார் என்று விசுவாசிங்க. எப்போது தேவனுக்காக விசுவாசோடு ஞானஸ்நானம் பெற்றுமோ அன்றைக்கே தேவன் உங்களுக்குள் ஆவியா இறங்கி வர முடியாது விரும்புகிறார். நாம் இடம் கொடுக்க வேண்டும். நாம் இடம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். விடுதலை உண்டு. சோதனை இருக்கலாம், பிசாசினால் சோதிக்கப்படலாம். வார்த்தையும் வசனமும் விசுவாசமுள்ள வார்த்தைகள், வாக்குத்தத்தமான வார்த்தைகள், அதிசயமான வார்த்தைகள், படைப்பின் வார்த்தைகள், நமக்காக உலகத்தில் பிறக்கும்படியே வந்த தேவனுடைய வார்த்தையெல்லாம் நம் உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் விடுதலை உண்டு. சோதனை உண்டுதான், விசுவாசினால் சோதனை உண்டுதான். கொஞ்ச காலம் தான் பிரிந்திருந்தான் அவன். அந்த நீங்கள் வாசித்து பார்ப்படி சொன்னால் மத்தியில் 4ஆம் அதிகாரம் பார்க்கின்ற போது கொஞ்ச காலம் தேவனை விட்டு பிரிந்திருந்தான். மறுபடியும் சிலுவையிலே அவர் கொண்டு போகும்படியான காலம் வரும்போது நாம் நெருங்கி வந்தவனாய் இருந்தான். அவன் தேவனோடு கூட யுத்தம் செய்கிறவனாய் இருந்தான். அதுபோல பிசாசு எப்போதும் நம் வாழ்க்கையில யுத்தம் செய்யும்படியாக சோதிக்கும்படியாக வந்து கொண்டே இருப்பான். அவனை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்று தேவ ஆவியானவர் அவசியம், இரண்டாவது தேவனுடைய வார்த்தை அவசியம். அப்பதான் விடுதலை கிடைக்கும். சோதனை வரும். பிரசங்கிக்கிற யாவருக்கும் சோதனை வரும். கேட்கிற யாவருக்கும் சோதனை வரும். விசுவாசிக்கிற யாவருக்கும் சோதனை வரும். ஞானஸ்நானம் பெற்ற யாவருக்கும் சோதனை வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொன்னார் அல்லவா? தேவன் பொய்யுரையாதவர் அல்லவா? ஆனாலும் கூட மேற்கொள்வதற்கான வழி என்ன, ரகசியம் என்ன? எனக்குள் தேவன் ஆவியாய் இருக்கிறார். எனக்காக உலகத்தில் இயேசு கிறிஸ்து மாம்சமாய் வந்தார் என்று விசுவாசிக்கிறேன். வார்த்தையின் தேவன் தான் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். கோடிக்கணக்கான மக்களை ஆண்டு கொண்டிருக்கிற சாத்தானை ஜெயிக்க முடியும். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிடும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நாம் சாதாரண மக்கள் தான், ஆனால் நமக்குள் தேவன் ஆவியாய் வாசம் பண்ணுகிறார். மண்ணுக்குள்ளே நம் மண்ணான மனுஷனுக்குள்ளே தேவாவின் அசைவாடுகிறவராய் இருக்கிறாரே. பொக்கிஷம் பவுல் சொல்கிறார், பொக்கிஷத்தை எனக்குள் பார்க்கிறேன். உங்களுக்குள் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. நாம் மரிக்கின்ற மனுஷன் தான். மரிக்கிற மனுஷனாக எனக்குள்ளே மகிமையான தேவாவின் அசைவாடுகிறவராய் இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் விசேஷமான ஜனங்கள். விடுதலை உண்டு என்று விசுவாசிங்க. பிரச்சனையா விடுவிப்பார், வியாகுலமா விடுவிப்பார், கலக்கமா விடுவிப்பார், தடுமாற்றமா விடுவிப்பார், பலவீனமா விடுவிப்பார். ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இந்த ஆவியானவர் நேற்று வந்தவர் அல்ல, உலகம் உண்டான முதல் கொண்டு இருந்தவர். உலகம் உண்டான முதல் கொண்டு இருந்தவர். உலகத்தில் தேவன் பிறப்பதற்குரிய வழிமுறைகள் எல்லாவற்றையும் வசனத்தின் மூலமாக போதித்தவர். உங்களுக்கும் தேவன் ஆவியாய் இருக்கிறார். மகிழ்ச்சியோடு இருங்கள். நீங்க தனியே இல்லை. நீங்க உங்களுக்கும் தேவன் வாசம் செய்கிற விசேஷமான ஜனங்கள் தான். விசேஷமான ஜனங்கள் தான். ஞானத்தை அருள்கிற ஆவி அவரிடத்தில் இருக்கிறது. ஆலோசனை கொடுக்கிற ஆவி அவரிடத்தில் இருக்கிறது. பலத்தை கொடுக்கிற ஆவி அவரிடத்தில் இருக்கிறது. சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும் அபிஷேகம் நமக்குள் இருக்கிறது. நொறுங்குண்ட நாம் பார்க்கிற வண்ணமாய் இருதயம் காயப்பட்டவனுக்கு, நொறுங்குண்டவனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய், காயம் கட்டும்படியான அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறது. நீ ஏன் காயப்படுகிறார்? அநேகரை காயத்தை ஆற்றும்படியான ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறாரே. நீங்கள் ஏன் கண்ணீர் வெடிக்கிறீர்கள்? கண்ணீரை தீர்க்கிற தேவன் கண்ணீரால் இருக்கிற ஜனங்களை துடைக்க முடியாது உங்களுக்குள் இருக்கிறார்.
உங்களுக்குள் இருக்கிறவர் தான் பெரியவர். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய காரியம் இருந்தாலும் கூட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிற தேவன் ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. உலகத்தை உண்டாக்கின அன்றைக்கே உருவானவர், அன்றைக்கே இறங்கி வந்தவர் பூமியிலே. அதே தேவன் தான் பூமியில் இறங்கினது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள் வாசம் பண்ணுகிறார். விடுதலை உண்டு என்று விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிகள் எல்லாம் கூடும். உங்களுக்குள் தேவன் இருக்கிறார், உங்கள் வீட்டுக்குள் தேவன் இருக்கிறார். எந்த அசுத்தாவியும் உள்ளே நுழைய முடியாது. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக உரி சொல்லுதல் இல்லை. உங்களுக்கு விரோதமாக எழுதுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாக யார் எழுதினாலும் கூட உங்களுக்குள் இருக்கிற பெரியவராய் இருக்கிறபடினாலே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் ஆவியாய் எங்கள் நடுவிலே கடந்து வந்திருப்பதற்காய், எங்கள் வீட்டிலே கடந்து வந்திருப்பதற்காய், நான் போகின்ற பாதையெல்லாம் நடத்தி செல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மேலும் எவர்கள் தேவனுடைய நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி நாங்கள் ரோமர் புத்தகத்தில் வாசிக்கிற கர்த்தாவே, நீர் ஆவியாய் இருக்கிறீர், நீ நடத்துவீராக, என் நடத்துவீராக ராஜா. வசனமும் ஆவியானவரும் என் வாழ்க்கையில் இடைப்பட ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர் இருந்தால் எல்லாவற்றிலும் விடுதலை, அந்த பிரச்சனையில் விடுதலை, அந்த வியாபாரத்தில் விடுதலை, அந்த வேதனையில் விடுதலை, அந்த வியாதியில் விடுதலை. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே